வணக்கம். நான் இசை. டிசம்பர் 28, 2024 நாங்கள் தஞ்சாவூர் பெரிய கோயில் போயிருந்தோம். ஒவ்வொரு வருஷமும் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாச்சு போகிறது வழக்கம்தான். இந்த வருஷமும் அப்படி தான் போயிருந்தோம். ரொம்ப சுவாமி தரிசனம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. சனி பிரதோஷம் கூட இன்றைக்கி. அதனாலேயே பெரிய கோயில் போயிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலுக்கு 500 சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு. அதுவும் ஒரு சிறப்பாக இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன் அன்றைக்கி. நான் இது மாதிரி எப்படா நம்மளும் ஒரு பெரிய யூடியூபர் ஆகும் அப்படின்லாம் யோசிச்சுருக்கேன். இருந்தாலும் இந்த 500 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதையும் இங்கேயே செலப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சுவாமி தரிசனம் பண்ணிகிட்ருந்தோம். நிறைய கூட்டம் வந்திருந்தது. சனி பிரதோஷம் அப்படிங்கிறதால நிறைய கூட்டமாக இருந்துச்சு. கோயிலை பார்க்க அவ்வளோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நிறைய மன கஷ்டங்கள் இந்த கோயிலுக்கு வந்தால் எனக்கு தீர்ந்தே போயிடும். அப்படி தான் ஒவ்வொரு வருஷமும் எனக்கு முடிஞ்சால் 2 முறை கூட வந்துடுவேன் வருஷம் முடியறதுக்குள்ளார. அப்புறம் பிரதோஷ காலம் ஆரம்பமாகிடுச்சு. நந்தி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிட்டாங்க. அபிஷேகம் பார்த்துட்டு மனமுருக பிரார்த்தனை பண்ணிவிட்டு வந்தோம். அங்கே நிறைய ஓம் நமச்சிவாயா அப்படின்னு எழுதி கொடுத்தோம். 108 முறை சீட்டில் எழுதும்போது ரொம்ப நம்ம வேண்டுதல் எல்லாம் பழிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களும் ஒரு 3 பேப்பர் 4 பேப்பரை எழுதி கொடுத்துட்டு ரொம்ப சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு கோயில் முழுக்க சுற்றி பார்த்துட்டு அப்புறம் கோயிலுக்கு இடது பக்கம் வாராகி அம்மன் இருப்பாங்க. அவங்களையும் கும்பிட்டோம். சிவபெருமானை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு வந்தோம். வாராகி அம்மன் கோயில் இது தான். கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. உடனே வீட்டுக்கு கிளம்பியாச்சு.